ரயிலில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் லக்கேஜ் எடுத்து சென்றால் கட்டணம் வசூல். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தெற்கு ரயில்வே. தமிழகத்தில் வடகிழக்கு மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பாமக நிர்வாகிகளுடன் ராமதாஸ், அன்புமணி தனித்தனியாக ஆலோசனை. தலைவர் பதவி விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சந்திப்பு. யாரும் சோர்ந்து போகாதீர்கள், சில தினங்களில் சலசலப்பு சரியாகிவிடும் என்று நிர்வாகிகளிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியதாக தகவல். அனைவரும் ஒன்றிணைந்து சித்திரை மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகளிடம் பேச்சு. சென்னையில் அன்புமணி ராமதாஸ் உடன் முகுந்தன் பரசுராமன் சந்திப்பு. முகுந்தன் பரசுராமனுக்கு பொறுப்பு கொடுத்த போதுதான் முதலில் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் அன்புமணியிடம் சமாதான பேச்சுவார்த்தை. கட்சி ஆரம்பித்தவுடனேயே மத்திய அரசை விரட்டியடிப்போம் என விஜய் கூறுவது வேடிக்கையான விஷயம். பாமக, தேமுதிக கட்சிகளுடன் பேசி கூட்டணிக்கு முயற்சி செய்வோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா மட்டுமே உரிமையுடன் பேசுவது எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை இல்லை என்பதையே காட்டுவதாக திருமாவளவன் விமர்சனம். அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்றால் அதை எடப்பாடி பழனிசாமி தானே அறிவித்திருக்க வேண்டும், அமித்ஷா ஏன் அறிவித்தார் என்றும் கேள்வி. மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனா என்ற கட்சி காணாமல் போனதோ தமிழ்நாட்டிலும் அதே போன்று பல அரசியல் கட்சிகள் காணாமல் போகும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் போஸ்டரால் பரபரப்பு. 2026 துணை முதல்வரே என செல்வ பெருந்தகையை வாழ்த்தி வாசகம். சென்னையில் காங்கிரஸ் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டருக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். ஒற்றுமையாக இருக்கும் கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்தோடு செயல்படுவதா என மாநில செயலாளர் ஷெரீஃபுக்கு கண்டனம். பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை சுட்டு பிடிக்க கோவை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவு. கோவையில் வரிச்சியூர் செல்வம் மற்றும் அவரது கூட்டாளிகள் கட்ட பஞ்சாயத்து என தகவல். கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட எந்த பிரச்சனைக்கும் தாம் செல்வதில்லை. கோவை காவல்துறை சுட்டு பிடிக்க உத்தரவிட்ட நிலையில் வரிச்சியூர் செல்வம் பேட்டி. எங்கு சென்றாலும் காவல்துறைக்கு தான் இருக்கும் இடத்தை தெரிவித்து வருகிறேன் என்றும் தகவல். போக்சோ வழக்கில் கைதான மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். மூணாறில் பதுங்கி இருந்தவரை தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. தனியார் கல்லூரி விழாவில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கூற வைத்த ஆளுநர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் பாஜக எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி பங்கேற்பு. நெற்றியில் செந்தூர திலகமிட்டு கையில் குருத்தோலை ஏந்தி பவனி. சென்னை மதுரவாயலில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர்பூசணி பழத்தை டிஷ்யூ பேப்பரால் சோதித்து பார்த்த எம்எல்ஏ. பழங்களில் ரசாயனம் கலந்த நிரம்பிகள் சேர்க்கப்பட்டுள்ளனவா என சோதனை. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திரும்பும் திசையெங்கும் காணப்பட்ட வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் திற்பரப்பு மற்றும் சின்ன சுருளி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளித்து உற்சாகம்.
பங்குனி மாத பௌர்ணமியையொட்டி இரண்டாவது நாளாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 6 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தொடர் விடுமுறையையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் காலில் செருப்பு அணிந்து செல்ல முயன்ற பக்தர்கள் தடுத்து நிறுத்தம். பணியில் அலட்சியமாக இருந்ததாக தேவஸ்தான ஊழியர்கள் 7 பேர் பணியிடை நீக்கம். சிறப்பு பாதுகாப்பு படையை சேர்ந்த 6 போலீசாரை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை. திருவாரூர் மாவட்டம் பின்னவாசலில் மிக்சியை இயக்கிய போது மின்சாரம் பாய்ந்து பெண் உயிரிழப்பு. 8 மாத குழந்தைக்காக உணவு அரைத்த போது பலியான சோகம். சிங்கப்பூரிலிருந்து தனது மகனுடன் ஹைதராபாத் திரும்பினார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். சிங்கப்பூர் பள்ளியில் நேரிட்ட தீ விபத்தில் மகன் காயமடைந்து சிகிச்சை பெற்ற நிலையில் ஹைதராபாத்திற்கு அழைத்து வந்தார். மசோதா ஒப்புதல் விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மத்திய அரசு மனு தாக்கல் செய்ய திட்டம். இமாச்சல் பிரதேசம் மண்டியில் சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து. 31 பேர் படுகாயமடைந்த நிலையில் 2 பேர் கவலைக்கிடம் என தகவல். காசாவில் உள்ள முக்கிய மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். முன்கூட்டியே கிடைத்த தகவலால் நோயாளிகள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. IPL தொடரில் இன்றைய முதல் போட்டியில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சு தேர்வு. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் IPL போட்டியில் டெல்லி மும்பை அணிகள் பலப்பரீட்சை. தொடர் தோல்விக்கு மும்பை அணி முற்றுப்புள்ளி வைக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.